Thanks be to Jesus Christ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட அதிகாரம் சங்கீதம் 127, 5 மற்றும் 6. தயவு செய்து வாசிக்கவும். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சாலமோன் எழுதின சங்கீதம். சாலமோன் எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் ஒரு ஞானி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மெட்டஃபரில் இந்த வசனம் எழுதியிருப்பார். அதாவது உருவகம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த உருவகம் இவர் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் அவர் சொல்ல வர கருத்தை வேறொரு கருத்தோட அவர் கம்பேர் பண்ணி சொல்லும்போது நமக்கு அது ஈஸியாக புரியும். அதனால தான் அந்த மெட்டஃபர் இது மாதிரி சில ரைட்டிங் டெக்னிக்ஸை வச்சு இதை எழுதியிருக்காரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணுறாரு. வால வயதின் குமாரர் அப்படின்றது ரொம்ப பிளெயினாக இருக்குது. அது யூத் பற்றி சொல்லுது. யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் தான் வால வயதின் குமாரர். அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பலவான்னா யார்? பலவான்னா தேவன். தேவனுடைய கையில் இருக்கிற அம்புகளாக அவர்கள் இருக்காங்க. இப்படி தேவனுடைய கையில் அம்புகளாக இருக்கிறது அது குவிவர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அம்புகள் எல்லாம் ஒரு இதில் பவுச்சில் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்போ எந்த அம்பை எடுத்து அவர் யூஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறாரோ அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் பொறுமையோடு நம்ம காத்துட்ருக்கணும். அப்போ தான் கடவுளுடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம எப்போதுமே கர்த்தருடைய திட்டத்துக்காக காத்து அவருடைய தயைக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது நம்மளுடைய வெற்றி ரொம்ப மிக பெரியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா செல்ஃப் வில்னு சொல்லுவாங்க. சுய விருப்பம் இருந்தால் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளாக எடுத்து இதை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது பல தடவை நம்ம தோற்று போவோம். ஆனால் நம்ம கிறிஸ்து இயேசுடைய அவருடைய கிருபையோடு நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சி வெற்றி பெறும்போது அப்போ நமக்கு அந்த வெற்றி ரொம்ப மாபெரும் வெற்றியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த பவுச். பலவானுடைய கையில் இருக்க அம்பு. இதில் நிறைய அம்பு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்மளுடைய சான்ஸ் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பொறுமையாக கர்த்தருடைய கரத்தில் காத்திருக்கணும். அப்புறம் அது கர்த்தர் எடுக்கும் போது என்ன பண்ணுவார், அந்த அம்பை என்ன பண்ணுவாங்க, பின்னோக்கி எய்தறதுக்கு முன்னாடி பின்னோக்கி இழுப்பாங்க. பின்னோக்கி இழுக்கும்போது அப்போ சிலருக்கு இல்லை பலருக்குமே அது புரியாது. ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்கும். அது வலி மிகுந்த ஒரு பாதையாக இருக்கும். ஆனாலும் நம்ம எப்போதும் நினச்சிக்கணும், நம்மளை பின்னோக்கி ஒன்று இழுக்குதா, நமக்கு வலி மிகுந்ததாக இருக்குதா, கட்டாயமாக நம்ம உத்வேகத்தோட முன்னாடி போகிறோம், ஃபார்வர்டாக நம்ம போகிறோன்னு அர்த்தம். அதுவும் கர்த்தர் நம்ம கையில் அவர் எடுத்துட்டாருன்னா அவர் பயன்படுத்தும் போது அது எல்லாருடைய கண்களுக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நமக்கு நடக்கும். இப்போ இந்த அம்பு பற்றி பேசும்போது 2 விஷயம் அம்பு பற்றி நான் எடுத்திருக்கேன். ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று டார்கெட். அதாவது அது செல்கிற பாதை, அடுத்தது அதோட குறி, அதாவது இலக்கு. இது 2 சொல்லுவாங்க. டைரக்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அம்பை எடுத்து வீசும்போது கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் மேலே யாருமே வீச மாட்டாங்க. தொலைநோக்கோட தான் அதை வீசுவாங்க. அப்படி வீசும்போது அது என்ன பண்ணும், ரைட் சைடு அடித்தா ரைட் சைடில் தான் போகும், லெஃப்டில் போகவே போகாது. அதே மாதிரி லெஃப்டில் அடித்தா லெஃப்டில் தான் போகும், ரைட்டுக்கு வராது. அது மாதிரி அதோட டிரெக்ஷனில் அது கரெக்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக அது ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட் அதோட டார்கெட், அதோட குறி. அது குறி எந்த இடத்துல அடிக்கணும்னு நினைக்கிறோமோ கரெக்டாக போய் அந்த இடத்துல அடிக்கும். அதுதான் அந்த ஏரோவோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதை ஏன் சாலமோன் ஞானி இந்த அம்பை யங்ஸ்டர்ஸோட ஏன் ஒப்பிடுறாரு, எதனால் ஒப்பிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்
ஸ்விஃப்ட் இன் ஆக்ஷன், ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடியவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மலையிலேருந்து கொட்டுது. அப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அது வந்து கொட்டுது. அப்படி கொட்டும்போது அதோடைய திறன் வந்து அதிகம். இப்படி கொட்டும்போது என்ன ஆகும், இது வந்து நதியாகி கடைசியில் வந்து அது கடலில் சேர்ந்து உப்பாயிடும். ஆனால் இதே அருவியை, இதே மலையிலேருந்து வர தண்ணீரை நம்ம வந்து டேப் பண்ணி செக் டேம்ஸாக கட்டினோன்னா அதுலேருந்து நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், வேணும்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், பாசனத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதை என்ன பண்ணலாம், அதை டேப் பண்ணி தண்ணி இல்லாத பஞ்ச காலத்தில் இந்த தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து ஒரு டேப்பில் இப்படி வடிகிற தண்ணி ஒரு டேப்பில் நமக்கு தேவையான போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வாலிபர்கள் ரொம்ப துரிதமாக இருப்பாங்க. அதே மாதிரி துரிதமாக மட்டும் இல்லை, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வீரியம் அதிகமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ வந்து இவங்களை வந்து நம்ம தொலைநோக்கோடு இவங்களை வந்து ஆயத்தப்படுத்தணும். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அடாப்டபிலிட்டி இருக்கும். வாலிபர்களுக்கு அடாப்டபிலிட்டி இருக்கும். அடாப்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களையே அவங்க வந்து வணைஞ்சு கொள்ளுவாங்க. ஒரு ரிசர்ச்சர் சொல்கிறாரு, எந்த ஒரு குழந்தையும் 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே 5 to 6 லாங்குவேஜஸ் வந்து அந்த குழந்தையால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா. ஏன்னா அதோட ரீசன் என்னென்னா அதோட அடாப்டபிலிட்டி ஸ்கில் வந்து ரொம்ப ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த 2 விஷயமும் வாலிபர் கையில் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, இதை வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம டேப் பண்ணி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலன்னா அது வந்து ஒரு சில டைம் வந்து பேக் ஃபயர் பண்ணும், பிரச்சனையாகும். ஆனால் நம்ம பிரச்சனை ஆகாதபடி எப்படி இதை கொண்டு செலுத்துறதுன்றது நம்ம வந்து வரப்போகிற அடுத்த வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பற்றி. இப்போ இந்த வாலிபர்கள் எப்படி வந்து உருவாக்கப்படுறாங்க, வாலிபர்கள் இல்லை ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைகளாக இருக்காங்க, அப்புறம் அவங்க வளர்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எம்யூலேட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழமொழி. அதாவது என்னென்னா இதோட தமிழாக்கம் என்னென்னா பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுவார்கள். இப்போ ஒரு குழந்தைய போயிட்டு நம்ம எப்போ பாரு நீ பைபிள் வாசி, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணால் கட்டாயமாக உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்குவாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ வாழ்க்கையில் அதை தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மக வந்து நான் ஒர்க்குக்கு போகிறதுனால எங்கள் அக்கா தான் என் மகளை வளர்த்தா. அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் அவளையும் கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஈவினிங் வந்து பார்த்தா எப்போதுமே அவள் என்ன பண்ணுவாள், ஒரு சின்ன கர்ச்சிஃப் இருந்தால் கூட அதை எடுத்து தலையில் போட்டுட்டு கை தட்டிட்டு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிடுவாள். அதுதான் அவளுக்கு வந்து விளையாட்டாகவே இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்க என்ன பார்க்குறாங்களோ அதுபடி தான் அவங்க வந்து வளருவாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்கணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெனரேஷன் கேப் இருக்குது. நம்ம வளர்ந்த காலத்தில் ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த நாள் பேப்பருக்காக ஒன்று வெயிட் பண்ணணும். இல்லாட்டி என்ன பண்ணணும், நம்ம வந்து ரேடியோவில் கேட்பாங்க, இல்லாட்டி டிவியில் பார்ப்பாங்க. சரியாக அது டியூன் ஆகாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த நியூஸை பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது. ப்ரெஸ் ஆஃப் அ பட்டன், ஒரு என்டையர் வேர்ல்டு உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. ஒரு சின்ன பட்டன் தட்டினாலும் மொத்த இன்ஃபர்மேஷனும் வாலிபர்களுக்கு அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய மடியில் வந்து எல்லாம் வந்து உட்காந்துருது. இப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நமக்கு இருந்த எக்ஸ்போஷரும் இப்போ இருக்க பிள்ளைகளுடைய எக்ஸ்போஷரும் ரொம்ப அதிகம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொலிஃபரேட்டிங் ரேட்டில் வந்து அது அதிகமாக போயிட்டுருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இன்னுமே அது அதிகமாக தான் போகுமே தவிர அது கம்மியாகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஆனால் இந்த சூழலில் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு குழந்தைய வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எது செஞ்சாலும் ஒரு நல் வார்த்தைகளால் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தோளில் தட்டி நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா வந்து இந்த வாலிப பிள்ளைகள் எப்படின்னா அவங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தே ஆர் பவர் பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான அவங்களுக்கு திறன் இருக்குது. இந்த திறன் அவங்களோட அந்த மூளைக்கு வந்து நிறைய தீனி கொடுக்குற மாதிரி அவங்கள நம்ம என்கேஜாகவே வச்சுருக்கணும்.
வாலிபர்களை நம்ம ஃப்ரீயாகவே விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரேக் எடுக்கிறது ஸ்டடீஸில் இதெல்லாம் இல்லாமல் கண்டினியூஸாக அவங்களுக்கு அந்த பிரெயினுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் மூலமாகவும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மூலமாகவும் அவங்களோட பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது. இப்போ சரி, இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கள். இன்னொன்று வந்து அடுத்தது பாசிட்டிவிட்டி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்கக்கிட்ட இது உனக்கு இது தெரியாது, இது நடக்காது, உன்னால் இது முடியாது அப்படின்னு தயவுசெய்து எதிர்மறையான விஷயங்களை அவங்கக்கிட்ட என்றைக்குமே நீங்கள் வந்து பேசக்கூடாது. எப்போதுமே நேர்மறையான விஷயங்களை பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னால் பண்ண முடியும், நீ ரொம்ப டேலண்டட், எனக்கு தெரியும் போன தடவையே வந்து நீ வந்து இதை இந்த 10th வந்து நீ நல்ல மார்க் எடுத்த, கட்டாயமாக 12th நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்படி பாசிட்டிவிட்டி கொடுக்கும்போது அவங்களையும் மறந்து அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ளே வரும். இப்போ ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது யூன் அண்ட் ஃப்ராய்டுன்னு 2 சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போதுமே குழந்தைங்களை என்ன சொல்லணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லக்கூடாதாம்மா, போன தடவை நீ எடுத்துகிட்டு போய் இந்த கிளாஸை உடைச்ச, திருப்பி அதே மாதிரி உடைக்காத அப்படின்னு சொல்லாமல், இது கிளாஸ், அதனால் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போ, பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க முன்னாடி பண்ண தப்பை எப்போதுமே திருப்பி சுட்டி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூன் அண்ட் ஃப்ராய்ட், கிரேட் சைக்காலஜிஸ்ட், இவங்க 2 பேரும் இந்த சஜஷன்ஸ் நமக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பைபிள் ரீதியாக எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்குறது அப்படின்ட்டு வசனம் இருக்குது. எடுத்தவர்கள் வாசிக்கவும். உபாகமம் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை அவங்க வந்து கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. அடுத்தது நம்ம கர்த்தருடைய வழிகளில், இப்போ கர்த்தருடைய வழிகளில் எப்படி நடக்க வைக்கிறதுனா, உபாகமம் 6:7 வாசிங்க. இதில் வந்து அவைகளை குறித்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவைகள்னா என்ன? கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள், அவர் நமக்கு செய்த அதிசயங்கள், அவர் நமக்கு செய்த அற்புதங்கள். நம்ம வந்து நம்முடைய ஆரம்ப காலத்தை நினச்சி பாருங்கள். நம்ம எல்லாருடைய ஆரம்ப காலமும் ரொம்ப அற்பமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இருக்க நிலைமை, அப்போ நம்ம இருந்தது, இப்போ நம்ம கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வச்சுருக்காரு, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருங்கன்றாங்க. கர்த்தர் எனக்கு எப்படி அற்புதம் பண்ணார், நான் ரொம்ப சிறுமையும் எளிமையுமான என்னை வந்து கர்த்தர் இந்த நிலைமைக்கு உருவாக்கி என்னை ஆயத்தப்படுத்தி இப்படி வந்து என்னை வந்து கர்த்தர் அழகு பார்க்குறாரு அப்படின்றத வந்து நீங்கள் எப்போதுமே படுக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும்போதும், வீட்டில் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போதும் அப்போல்லாம் உங்களுடைய குழந்தைங்க கூட கர்த்தருடைய நன்மைகள், நமக்கு செய்த நன்மைகளை குறித்து எப்போதுமே பேச சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கண்டிஷன் அப்புறம் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும். அதாவது ஒரு நிபந்தனை, அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு லாக், அப்புறம் வந்து நமக்கு அதுக்கான டோர் திறந்துடும். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீ என் கற்பனைகளை கை கொண்டால் உனக்கு இது நடக்கும், நீ இதை செஞ்சால் நீ நன்மையை பெறுவாய், நீ இதை பண்ணினா உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்தால் என்ன நடக்கும்? நம்ம கர்த்தருக்கு பயந்தோன்னா உலகத்தில் இருக்க எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸாக இருக்கலாம், நெருக்கமான பாதையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பொல்லாத மனிதர்களாக இருக்கலாம், எந்த விதமான நம்ம நினைக்கக்கூடாத பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதிலிருந்து பயப்படாமல் வெளியே வர முடியும். ஆனால் நம்ம மாறாக கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தால் ஒரு சின்ன இலை அசைஞ்சா கூட அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக ஆகிடும். அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து அநேக நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது
நமக்கு வந்து நன்மையானதா அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது இந்த பேசிக் கோட்பாடுகளை வச்சு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். வேதத்தின் அடிப்படையில் எப்படி வந்து 3 வாலிபர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்தாங்க, அவங்க வந்து எப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக நமக்கு இருந்தாங்க, எடுத்துக்காட்டாக நமக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், இல்லையா? எல்லாருக்கும் எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த உறவாகட்டும், எந்த ஒரு நிலையாகட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு ரோல் மாடல், பெஸ்ட்டு ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தன்னுடைய பிதாவுக்கும் அவருடைய சித்தத்தையும் செய்கிறாரு, அதே சமயம் தாய் தகப்பன் இருவருக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு. எடுத்தவர்கள் வாசிங்கள், யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். அப்போ வந்து சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ரபி போஜனம் பண்ண வாரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தின் படி செய்வதே வந்து என்னுடைய போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது வந்து அப்படி வந்து அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுல மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஏசப்பா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 வருட காலமாக அவர் பொறுத்து தான் இருந்தார், அமைதலாக தான் இருந்தார். அப்புறம் கர்த்தருடைய வெளிப்பாடு வந்தவுடனே தான் அவர் வந்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பித்து அற்புதங்கள் பல செய்து வந்தார். எடுத்து வாசிங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனம். பின்பு ஆமாம், பிதாவுடைய சித்தத்தை செய்வதே அவர் போஜனமாக எண்ணினார். அடுத்தது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். இது ரெண்டும் அவர் பண்ணதுனால என்னாச்சு, கர்த்தர் வந்து அவரை வந்து என்ன பண்ணார், கனம் பண்ணார். அவர் மரித்த போது அவரை உயிர்த்தெழுத பண்ணி அவர் மூலமாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தை வர பண்ணார் பிதாவானவர். அது இல்லாமல் அவர் வந்து பரலோக திட்டத்தை நிறைவேற்ற ஒரு கருவியாக இருந்து அதற்கு தேவையான எல்லாவற்றையும் சகித்து பாடுகளை ஏற்று நம்மளுடைய நலனுக்காக நம்மளுடைய நமக்கு ஆசீர்வாதம் பெற்றுத்தர அவர் எல்லா கஷ்டங்களையும் இந்த பூமியிலே அனுபவித்தார். அவர் வந்து கிறிஸ்து வந்து எப்படி சிலுவையில் வெற்றி சிறந்தது போல நம்மளும் கட்டாயமாக அவரோட சேர்ந்து வெற்றி சிறக்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமும் ஈசாக்கும் எப்படின்னா, ஏப்ரஹாமுக்கு முதல்ல சொல்லிடுறாரு ஏசப்பா, பிதா சொல்கிறாரு, இது மாதிரி உங்களுடைய மகனை வந்து ஒரு ஏகசுதனை வந்து நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் ஏப்ரஹாம் என்ன பண்ணுறாரு, ஐசக்கை வந்து ஃபுல்லும் கட்டி படுக்க வைக்கிறாரு. அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம், எனக்கு இதை எப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி வந்து இவ்வளோ பெரிய வாலிப பையன் அவங்க அப்பா சொன்னோடனே அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவர் கயிறை ரெடியாக வச்சுட்டு கட்டுறதுக்கு இருக்கிறாரு இந்த பிக்சரில். இப்போ நம்ம பிள்ளைகளை இது மாதிரி கூப்பிட்டோன்னா வருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? கட்டாயமாக நம்மளை கட்டி போட்டுருவாங்க அவங்க, ரைட்டா? அது மாதிரி இப்போ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். இதில் எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, 22வது அதிகாரம், இதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை தயவுசெய்து ஒருவர் படிங்க. ஆமாம், அப்போ என்ன கேட்குறான்னா, நெருப்பு இருக்குப்பா, கட்டைகளெல்லாம் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு
ஈசாக்கு வந்து தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்பார். அப்போ வந்து ஆபிரகாம் சொல்வார், அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடாவை கண்டான் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட தான் கேட்குறாரு, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு. பிதா கிட்ட கூட கேட்கல. ஆனால் ஆட்டுக்குட்டியை தான் அவர் கேட்டார். ஆனால் அவருக்கு கிடைச்சது வந்து ஆட்டுக்கடா. இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, நம்முடைய நாவில் சொல் பிறவா முன் அதை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அதற்கேற்ப நமக்கு வந்து அவர் பதிலளிக்கின்ற தெய்வமாய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு பலனளிக்கின்ற தெய்வமாய் இருக்கிறார். அவன் கேட்டது ஆட்டுக்குட்டி, ஆனால் ஏசப்பா அவனுக்கு ஒரு கடாவையே கொடுத்து அந்த பலிபீடத்தில் அவனுக்கு பதில் வந்து அந்த பலியிட உதவி செய்தார். அதனால் பிள்ளைகள் வந்து குடும்பங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் கூட சில ஹிந்து பிள்ளைகள் வருவாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்வேன், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். அப்போ நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அது மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோட அவங்க வந்து வீடுகளுக்கு போகும்போது நான் கட்டாயமாக விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கட்டாயமாக ஆசீர்வாதமாக மாறுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரைட்டுங்களா? அதனால் குழந்தைகள் வாலிபர்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தானியேல் சாப்டர் அதிகாரம் 1 8வது வசனம். தானியேல் 1:8. இங்கே பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு வந்து ராஜாவின் போஜனத்தினால் அவரை வந்து என்ன பண்ணிக்க விரும்பலை, தீட்டுப்படுத்திக்க விரும்பலை. இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சபையில், அதாவது இது ஒரு நோவாவுடைய பிழை, இல்லாட்டி இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு போவாஸோட வயல்வெளி. இதுக்குள்ளே வந்தவங்க எல்லாமே பாதுகாக்கப்பட்டவங்க. ரைட்டுங்களா? இந்த நம்ம சபைகளோ இல்லை இந்த உலகத்தின் வழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து வாலிபர்களுடைய வாழ்க்கை ரொம்ப தாறுமாறாக போகுது. மாரல் வேல்யூஸே கிடையவே கிடையாது. டின்சல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. டின்சல் வேர்ல்டுனா கேளிக்கை உலகம். இந்த உலகமே வந்து கேளிக்கை மையமாக போயிடுச்சு. அதாவது வந்து கேளிக்கை சென்டர்டாக இருக்குது. அதாவது டின்சல் சென்டர்ட், என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ட் வேர்ல்டாக இருக்குது. எல்லாம் வந்து எப்போதுமே வந்து கேளிக்கை மையங்களில் போகிறது, தன்னையே வந்து பல விதத்தினால தீட்டுப்படுத்திக்கிறாங்க. அது இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, ஜெண்டர்லெஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, மாரல் வேல்யூஸே சுத்தமாக விட்டுட்டு, இன்னும் கேட்க போனால் சட்டத்திட்டங்கள்லாம் இதை என்கரேஜ் வேற பண்ணுது. இது மாதிரி ஒரு உறவுகளெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி இது நல்லதுன்னு சொல்லுது. ஆனால் இப்படி ஒரு சேலஞ்சிங்கான வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வளர்க்க நமக்கு அவர் தயை கொடுக்குறாரு. நீங்கள் தானியேல் 6:22 வாசிங்கள. ஆமாம், இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணார். இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி சாத்தான் வந்து யாரை வந்து விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரியிறான். பொல்லாங்கனானவன் எப்போ வாலிபர்கள் மேலே கண் போட்டு நம்மளை வந்து எப்போ வந்து வாலிபர்களையோ சின்ன குழந்தைகளையோ எப்போ வந்து கெடுத்து போடலாம், தேவையில்லாத பாதைக்கு கொண்டு போகலான்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன் எப்படி வந்து தானியேலை இந்த சிங்க கெபியிலேருந்து பாதுகாத்தாரோ அப்படி தான் நம்மளுடைய வாலிபர்களையும் நம்மளுடைய குழந்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து வராரு. டுடேஸ் யூத் ஆர் டுமாரோஸ் பில்லர் ஆஃப் அவர் நேஷன். இன்றைய வாலிபர்கள் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். நிறையா கண்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்லெஸ் கண்ட்ரீஸாக ஆகிட்டு போகுது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கனடா, யூஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்லெஸ் கண்ட்ரி ஆகுது. ஆனால் நம்மளுடைய கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரோம். இது மாதிரி அநேக தானியேல்
நிறைய தானியேலை இப்படி நம்ம எழுப்பணும். அது எப்படி எழுப்பணும்? நம்மளுடைய முழங்கால் யுத்தத்தினால தான் அது நடக்கும். சபையினுடைய ஒரு பெரிய நோக்கம், அதே மாதிரி பேரண்ட்ஸோட முழங்கால் யுத்தம், எல்லாருடைய ஜெபங்கள், எல்லாருடைய ஆலோசனைகள். இந்த வாலிபர் அந்த மீட்டிங்கில் கூட நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி கொடுக்கின்ற ஆலோசனைகள், இதெல்லாம் தான் நம்மளுடைய குழந்தைகளை வந்து பரிசுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஒரு எக்விப்மெண்ட்டாக இருக்குது. அதனால் ஆலயம் செல்றதையும் கர்த்தரை தொழுது கொள்றதையும் அவங்கள வந்து விட்டுவிடாது இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரதில் ரொம்ப கவனம் செலுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.